ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th செகண்ட் டேர்மில் இருக்க வெப்பம் தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்பம் டாபிக் எந்தெந்த ஸ்டாண்டர்ட்லாம் இருக்குது அப்படின்னா 7th 8th 9th 10th. இன்றைக்கி 7th பார்க்கலாம், அப்புறம் 1 by 1 பார்க்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓ வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப். இதில் வந்து நீங்கள் பேசிக்கான இன்டர்நெட் நாலேஜ் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணலாம். இதில் எந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் வந்து பிக்சர் ஷேர் பண்ணுறது, கண்டென்ட் ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி ஈஸியான ஒர்க்கு தான் இருக்கும். நீங்களும் இதில் ஜாயின் பண்ணணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சயின்ஸை பொறுத்தவரை இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் பார்த்தாவே போதும். அதை பார்த்தாவே உங்கள் குரூப் 4க்கு போதுமான இருக்கும். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், வெப்பநிலையோட அலகுகள்லாம் என்னென்ன அப்படின்னா செல்சியஸ், பாரகிட், கெல்வின். இப்போ வெப்பநிலையோட எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா கெல்வின் கே. ஃபிசிக்ஸை பொறுத்தவரை எப்பயுமே அலகுகளும் பயன்பாடும் ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அதிலிருந்து தான் பெரும்பாலான கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ வந்து பாதரசத்தை பற்றி பார்க்க போகிறோம். பாதரசத்தோட முக்கியமான பண்புகள்லாம் என்னென்ன அப்படின்னா அது வந்து ஒளி ஊடுருவாது, பளபளப்பாக இருக்கும், கண்ணாடியில் வந்து ஒட்டாது. அதோட அதிக கொதிநிலை வந்து 357 டிகிரி செல்சியஸ், குறைந்த உறைநிலை வந்து -39 டிகிரி செல்சியஸ். ஓகே, அடுத்து வந்து ஆல்கஹால் பற்றி பார்க்கலாம். இது வந்து -100 டிகிரி செல்சியஸ் குறைவான உரைநிலையை கொண்டுள்ளது. மிக குறைந்த வெப்பநிலையை அறக்க பயன்படுது. அதுதான் ஆல்கஹாலோட முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து வந்து பார்க்க போகிறது மருத்துவ வெப்பநிலை மானி. இதில் என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னா இதில் வந்து குறைந்தபட்ச வெப்பநிலையாக 35 டிகிரி அல்லது 94 டிகிரி ஃபாரன்ஹீட், அதிகபட்சம்னா 42 டிகிரி அல்லது 108 டிகிரி ஃபாரன்ஹீட். அதை மட்டும் முக்கியமாக பார்த்துக்கோங்க. அடுத்து ஆய்வக வெப்பநிலை மானி. அதில் வந்து அந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடி குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. -10 டிகிரி செல்சியஸ் முதல் 110 டிகிரி செல்சியஸ். அந்த மைனஸை பார்த்துக்கோங்க, ஏன்னா சில பேர் வந்து வெறும் 10ன்னு நினச்சிருவாங்க. அதனால் அந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம மனிதர்களுக்கு இயல்பான சராசரி உடல்நிலை சராசரி எவ்வளோ அப்படின்னா 37 டிகிரி செல்சியஸ். அப்புறம் வந்து இதை பேராகிட்டில் சொன்னோன்னா 98.6 டிகிரி செல்சியஸ். இது ஆல்ரெடி போலீஸ் எக்ஸாமில் நிறையா தடவை கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து செல்சியஸோட அளவீட்டு முறை. என்னென்ன அளவீட்டு முறை அப்படின்னா அதாவது செல்சியஸ் இது யாரோட பேரில் வந்து கணக்கிட்டாங்க அப்படின்னா ஆண்ட்ரோ செல்சியஸ், அவர் பேரில் தான் இது வந்து கணக்கிட்டிருக்காங்க. ஓகேவா. அடுத்து வந்து கிரேக்க மொழியில் சென்டம் என்பது 100 என்ற மதிப்பையும், கிரேட்டஸ் என்பது படிகளையும் குறிக்கும். ஓகேவா. பாரகிட் யாரோட பேரில் வச்சுருக்காங்க அப்படின்னா ஜெர்மன் மருத்துவர் கேப்ரியல் பாரகிட். ஓகேவா. பாரகிட்டில் வந்து உறைநிலை வந்து 32 டிகிரி ஃபாரன்ஹீட், கொதிநிலை வந்து 212 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகேவா. இந்த நம்பர்ஸ்லாம் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும், ஏன்னா அதுலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து உங்களுக்கு தெரியுமால பாருங்கள், ஒரு நாளின் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை அளக்க பயன்படும் வெப்பநிலை மானியானது பெரும சிறும வெப்பநிலை மானி என்று அழைக்கப்படுகிறது. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பாக்ஸில் இருக்கிறது வந்து பொறுத்துகளை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீரோட கொதிநிலை, உறைநிலை, மனித உடலின் சராசரி வெப்பநிலை, அறை வெப்பநிலை, இது வந்து செல்சியஸில் எவ்வளோ, பாரகிட்டில் எவ்வளோ, கெல்வினில் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து பொறுத்துகளை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளை வந்து பாரகிட் அளவீடு முறையினை பயன்படுத்துகிறாங்க. இதனை சரி செய்ய அவர்கள் ரான்கின் அளவீட்டு முறையை வந்து பயன்படுத்துகிறாங்க. ராக்கெட் அளவுரை வந்து எப்போ கொண்டு வந்தாங்க, எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1859 கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பாடு பயன்படுத்தியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா R=F+456.67 என்ற வாய்ப்பாட்டினை பயன்படுத்தி ராக்கின் முறைக்கு மதிப்பை எளிமையாக மாற்றிக்கொள்ள இயலும். அப்போ ராக்கின் அளவு முறை எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1859. அது அளவீடு வாய்ப்பாடு கேட்டாங்கன்னா அந்த கீழே இருக்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது முடிஞ்சு. நாளைக்கு வந்து 8th இருக்க வெப்பத்தை வந்து
நான் வீடியோவாக போகிறேன், பாருங்கள். நிறையா பேர் சொல்கிறீங்க நீங்கள் வந்து போடுற யூடியூப் சேனலில் வந்து பிளேலிஸ்ட் மாதிரி ஓப்பன் பண்ணி 6th 7th 8th சிலபஸ் வைஸாக ஆர்டராக போடுங்கன்னு சொல்கிறீங்க. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அந்த பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி இதெல்லாம் நான் ஆர்டராக வைக்கிறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஎன்பிசியில் குரூப் 2 குரூப் 4 படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.